My dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை போட்டுக்கோங்க. ஓகே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஜிபர் 2024க்கு ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் குரோம் எடுத்துக்கோங்க. அந்த குரோம்ல போய் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா NBEMS அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே, டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு வெப்சைட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இதுல செகண்ட் வெப்சைட் அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பப்ளிக் நோட்டீஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பாப்பப் ஆகும். ஓகே, பாப்பப் ஆகும்போது இங்க வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்துகிட்டு ரீசெண்டா இன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன், நேற்று வந்து நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வந்துட்டு கீழே வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, த ரிசல்ட் ஆஃப் கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் 2024 அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா யூ வில் கெட் திஸ் PDF ஃபைல். ஓகே, அண்ட் இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, கிளிக் ஹேட் டு வியூ த ரிசல்ட் ஆஃப் ஜிபர் 2024. உங்களுடைய ரிசல்ட் வந்து வேணும் அப்படின்னு சொன்னா இந்த கிளிக் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த லிங்க் வந்து என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ஓப்பன் லிங்க் கேட்கும். அந்த ஓப்பன் லிங்க் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜ்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய மார்க் அண்ட் உங்களுடைய ரேங்க் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னையோ அண்ட் ஆல்சோ ரோல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கோங்க. as well as உங்களுடைய ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஸ்கோர் அண்ட் ஆல்சோ ரேங்க் வந்துட்டு என்ன பண்ணியாச்சு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பட் வெதர் வி குவாலிஃபைட் ஆர் நாட் we should know. அதை பத்தி என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதை வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணல டிக்ளேர் பண்ணல. இதுக்கு முன்னாடி நடந்தது அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் வந்துட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு ப்ரொசீஜரும் அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ அதுக்காண்டி மறுபடியும் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த PDF வந்துட்டு மறுபடியும் போறோம். அந்த PDFல சம் பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மார்க் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஸ்டின் ஐடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியும் அண்ட் கீழே இருக்கக்கூடிய 2 ஐடி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கொஸ்டின், டோட்டல் 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்துட்டு என்ன பண்ணிருங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் as well as ஓகே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கோர் கார்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா டவுன்லோட் பண்ணணும். எப்போ வந்துட்டு அது வந்துட்டு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்போ வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொன்னா 14th July 2024, அதாவது இன்னும் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 days 5 days வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்துட்டு என்ன பண்ணிக்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. எந்த வெப்சைட் கீழே அப்படின்னு சொன்னா nbe.ede.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்கோர் கார்டு வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொன்னா shall be for 3 years validity. ஓகே, அதே போன எல்லாருமே நடத்துறவங்க மாதிரி தான் இது வந்துட்டு 3 வருஷத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேலிடிட்டி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதுதான் வந்துட்டு ஃபைனல் கன்க்ளூஷன். இங்க கன்க்ளூஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேலிடிட்டி 3 years அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஸ்கோர் கார்டு வந்துட்டு எப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா 14th July 2024 அண்ட் 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மார்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், இதுதான் வந்துட்டு என்னது கன்க்ளூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இப்பதான் ரிசல்ட் பத்தி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.